அனைவருக்கும் வணக்கம். இப்போது நீதி கதையில் 2வது கதை பார்க்க போகிறோம். இந்த கதையோட தலைப்பு நான் எது நிரந்தரம் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அங்கே ராமர் மைத்திலின்னு 2 பேர் கப்புள்ஸ் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் இருக்கும், கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ஆனால் என்னென்னா, திடீர்னு கடும் பஞ்சம் வறட்சி காலமாக இருந்தது. அப்போ ராம் என்ன செஞ்சார் அப்படின்னா, தான்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து நல்லா உபசரித்து எல்லாருக்கும் உணவையும் கொடுத்து எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாரு. அப்போ என்ன ஆகுது, திடீர்னு மைத்திரிக்கு பிரசவ வலி ஸ்ருதி பிறக்கிறாங்க. ஆனால் பிறந்த அடுத்த நிமிடமே அவங்க தன்னோட தாயை இழக்கிறாங்க ஸ்ருதி. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இவ்வளோ கொடை வள்ளலாக இருந்திருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணே, இந்த பொண்ணெல்லாம் மதிக்கவே கூடாது அப்படின்னு மதிக்காமலே இருந்தாங்க. இவளோட ராசி தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஸ்ருதி அதுக்கு வச்சு கவலைப்படலை. ராம் அந்த கவலையை கொடுக்காமலே ஸ்ருதியை நல்லா வளர்க்குறாரு. வளர்த்தவங்க ஸ்ருதி கொஞ்ச நாள் கழித்து நல்லா படித்து பெரிய ஆளாக முன்னேறுறாங்க. முன்னேறினதுக்கப்புறமா அந்த வறட்சி காலங்களில் இருக்கக்கூடிய இதை எப்படி தீர்க்கணும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அவங்களோட சொந்த முயற்சியால் நீர்ப்பாசன வசதி செஞ்சு வயலுக்கு கொணர்ந்து எல்லா காலமும் பசுமையாகவே இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க ஸ்ருதி. அதை பார்த்தோன்னே மக்கள் வியந்து பாராட்டி அப்போ அரவணைச்சுக்குவாங்க. இதுதான் நல்வழியில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ராம் எல்லாருக்கும் செஞ்ச புண்ணியத்தினால ஸ்ருதி பல விஷயங்களை கடந்து அவங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராகி யார் இவங்களை துச்சம் நினச்சாங்களோ அவங்க முன்னாடி இவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஸ்ருதி. இதுதான் ஸ்டோரி. இதை நல்வழியில் ஒரு கவிதையாக சொல்லியிருக்காங்க. அது என்ன கவிதை அப்படின்னா, புண்ணியமாம் பாவம் போல் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தாருக்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈத்தொழியே வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீத்தொழியே நன்மை செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நன்மையை செய்யுங்க. அவங்களோட நன்மை எங்கேயாவது ஒரு இடத்துல பேசப்படும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. உங்களை காக்கவும் செய்யும். தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற புண்ணியமும் காப்பாற்றும். இதுக்கு ஒரு கவிதையாக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது என்ன கவிதைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கவிதை சிதை உடைக்கும் புழுவின் நிலை பரிதாபம் என்பர் வேதனையை கடந்த அழகற்ற நிலை வெறுப்பர் உதாசீனம் எனும் மறுமருந்தால் காத்து கொள்ளுமாம் பொறாமை கொள்ளும் கொள்ளை அழகுடன் விரியும் சிறகுகள் பல வண்ணங்களால் மிளிரும் மேனியில் உடைவர் படபடவென பறக்கும் அழகை ரசிப்பவரின் மனம் வன்மம் அகன்று ஸ்தம்பித்து போவார் வேதனையை கடந்தவனே நாளைய சாதனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணில் கிடக்கும் போது காத்த உறவா இல்லது விண்ணில் பறக்கும் போது கைகோர்க்கும் உறவா எது நிரந்தரம் சிந்தித்து செயலாற்றுங்கள் அப்படிங்கிறதான் எழுதியிருக்கேன். இந்த கவிதையோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கவிதையை நான் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்கு வரும், அதுக்கப்புறம் புழுவாகும், அப்புறம் புழு கொஞ்சம் பூச்சி மாதிரி வரும், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை ஆகும். அப்போ இதை ரொம்ப எப்படின்னா, அந்த சிதையை உடைக்கும் போது அந்த முட்டையை உடச்சி வெளில வருதுல்ல, அது ரொம்ப கஷ்டமான செயல். அது வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அழகாகவே இருக்காது. அதனால் எல்லாருக்கும் பிடிக்காது. இது பார்க்க அக்லியாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த நிலையை கடந்து பறக்கும்போது எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடியது தான் பட்டாம்பூச்சி. அதை நம்ம லைஃபோடு சேர்த்து எழுதியிருக்கேன். அப்படிதான் சிதையுடைக்கும் புழுவின் நிலை பரிதாபம் என்பார். முட்டை உடைச்சி புழுவாக மாறுற நேரத்தை பரிதாபம் பார்ப்பாங்க. இது இந்த பிறப்போட வழியை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க. அப்போ ஆனால் அந்த முட்டையை நீங்கள் அவசரப்பட்டு உடச்சிட்டிங்கன்னா அந்த புழு நிமிஷம் சுற்று போயிடும். அப்போ அது கஷ்டப்பட்டு உடச்சி வெளில வந்தால் தான் அது புழுவாக இருக்க முடியும். அப்போ வேதனையை கடந்த அழகற்ற நிலையை வெறுப்பர் ஓடுடைத்து வந்த புழுவோட அழகை பார்த்து தரம் குறைவாக பேசுவாங்க எல்லாருமே. உதாசீனம் என்னும் மறுமருந்தால் காத்து கொள்ளுமாம். இப்படி எல்லாரும் இப்படி நம்மளை திட்டுறாங்களே, நம்மளை ஒரு கேவலமான ஒரு ஜந்துவை பார்க்குறாங்களே அப்படிங்கும்போது அது உதாசீனப்படுத்தி இருந்தாலும் நம்ம லைஃப்பை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அது வாழுது. ஸோ எப்போவுமே உங்களை நெகட்டிவாக சொல்கிறவங்க கிட்ட இக்னோர் அப்படிங்கிற கான்செப்டை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. டேக் இட் ஈஸியாக. அவங்க யாரோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு போயிடணும். அதான் உதாசீனம் வேணும் அருமந்தால் காத்துக்கொள்ளுமாம். பொறாமை கொள்ளும் கொள்ளை அழகுடன் விரியும் சிறகுகள் பல வண்ணங்களால் மிளிரும் மேனியில் உறைவர். ஸோ இவ்வளோ அவங்க மற்றவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு அந்த தோல் ஃபுல்லாக கலர்ஸாக அப்படி இருக்கிற மேனியை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போவாங்களாம். படபடவென பறக்கும் அழகை ரசிப்போரின் மனம் வன்மம் அகன்று ஸ்தம்பித்து போவார் அப்படிங்கிறாங்க. ஸோ புழுவிலிருந்து பட்டாம்பூச்சியாக மாறும்போது எல்லாரும் ரசிக்கிறாங்க. அப்போ வேதனை கடந்தவனே நாளைய சாதனையாளர். அப்போ உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அது கேளாது போங்க. இந்த உலகம் உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் வசம்தான். ஸோ மண்ணில் கிடக்கும் போது காத்த உறவா விண்ணில் பறக்கும்போது கைகோர்க்கும் உறவா எது நிரந்தரம் சிந்தித்து செயலாற்றுங்கள். இப்போது உங்களோட எல்லா வழிகளையும் துணை நிற்கவங்களை என்றைக்குமே மறக்கக்கூடாது. உயரத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களை சும்மா ஒரு சிலர் ஃபேக்காக பழகுவாங்க. அப்போ அவங்கள நம்புறீங்களா? அப்போ எது நம்பணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் சிந்திச்சு முடிவு